கோயம்புத்தூரில் நடந்த சம்பவத்தை பற்றி எல்லாரும் பேசிட்டாங்க, நம்மளும் பேசிகிட்டு இருந்தோம். பட் இதெல்லாம் ஒரு ஷார்ட்ஸ் மூலிமா நம்மளுடைய ஒரு சின்ன விளக்கத்தை கொடுத்துடலாம். விளக்கம்ன்றது இல்லை, பட் நம்ம சைடில் இருக்கக்கூடிய ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடு அப்படின்னு கூட சொல்லலாம். என்னென்னா எல்லோரும் வந்து மதன் கௌரி ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருந்தாரு, அந்த பெண் மேலே தவறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசுகிறாங்க அப்படின்னு. இல்லை, அவங்க மேலே தப்பெல்லாம் கிடையாதுங்க. அவங்க மேலே உள்ள அக்கறையில் ஒரு ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் நம்ம எல்லோரும் என்ன பேசணும் தெரியுங்களா? நம்ம அந்த இடத்துல போகாமல் இருந்தால் தவிர்த்திருக்கலாம். நம்ம எவ்வளவோ சொன்னோம், வண்டியில் வேகமாக போகாத, அங்கே போனால் விபத்து நடக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம வேகமாக போகாட்டியும் நம்ம சரியாக போயிருந்தாலும் ஆப்போசிட்டில் வர்றவங்க இடிச்சிருவாங்க. ஸோ நம்ம பாதுகாப்பாக போகிறது நல்லதுன்னு சொல்கிறத வந்து தப்பாக எடுத்துக்கக்கூடாது. நம்மளுடைய நல்லதுக்காக தான் சொல்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வகையில் தான் நிறைய மக்கள் வந்து அந்த பெண் மேலே, அந்த சின்ன பொண்ணு மேலே வந்து குறைய சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக வந்து அந்த பொண்ணு செஞ்சது தப்பு கிடையாதுங்க. ஒரு எச்சரிக்கையாக இருக்கலாம் அப்படின்றதுக்காக அவங்க மனதின் வெளிப்பாடு, வலியின் வெளிப்பாடு, வேறு ஒன்றும் இல்லை. இங்கே எல்லாத்துக்கும் உரிமை இருக்குதுங்க. எந்த நேரம் வேணால் வெளியில் போகலாம், எப்போ வேணால் வரலாம், அதெல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. நான் யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டேன்றது எனக்கு தெரியும். பட் என்னை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்கன்றதுக்கு யாருமே உத்தரவாதம் கொடுக்க முடியாதுங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க. அந்த குற்றம் செஞ்ச நபர்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கணும். அது என்ன தண்டனையாக இருக்கணும் அப்படின்னா, இதை பார்க்கக்கூடியவங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி தண்டனை செய்கிறவங்களாம் இருக்கவே கூடாது அப்படின்றத என்னோட எண்ணம். நான் லைவ்லேயே சொல்லியிருந்தேன், சின்ன பசங்களாக இருந்தால் சரி தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இதை செய்கிறவங்கெல்லாம் எறும்பு மாடு மாதிரி வளர்ந்துருக்கக்கூடியவனுங்க. இவனுங்களுக்கெல்லாம் இருக்கிறதே வேஸ்ட்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ மறுபடியும் இதை பார்க்குற உங்களுக்கும் இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு தோணுதோ அதை கமெண்டில் சொல்லுங்கள். பார்க்குறவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களோட கருத்துக்காக காத்துட்ருக்கேன். நான் ஸ்ரீனிவாசன். நன்றி.